புடியதன் உருவமை குலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவருடைய கடிக்கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறைவி. அஸ்ட்ரோக்ளிக்ஸ் நிர்வாகத்திற்கும் கண்மணியத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் பாதம் தொட்டு பணிகின்றேன். இன்று ஆங்கிலத்திற்கு 9வது மாதம் செப்டம்பர் மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி அவர்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் சொல்லக்கூடிய பொதுவான விதியையும் சேர்த்து என் தலைவிதியும் உங்களுடைய விதியையும் கண்டிப்பாக நிர்ணயம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் பாதம் தொட்டு மீண்டும் நன்றி கூறி வணங்கி, மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். 7 நடத்துகிற அற்புதம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கெட்டதுலேயும் நல்லது, நல்லதுலேயும் ஒரு கெட்டது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? நல்லதுலேயும் கெட்டது, கெட்டதுலேயும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு 4 பாயிண்ட் தான். அதாவது ரியல் எஸ்டேட்னாலும் சரி, நில சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, இல்லை பொறியியல் சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, இல்லை விவசாயம் சம்பந்தப்பட்டதும் சரி, எது இருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டு வந்தால் தான் நிச்சயமாக மேசராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 7 நடக்குது, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்து கொண்டால் நிச்சயமாக 7 என்ன செய்யுது, அந்த நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன், அந்த நிழல் கிரகங்கள், அந்த ஒளி கிரகங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தால்தான் கஷ்டமே தவிர்த்து இல்லைன்னா தவிர்க்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ஒரு நல்ல செய்தி எங்கேயாருந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆவணி உங்களுடைய ராசிநாதன் 6ல் இருக்காரு. 6ல் செவ்வாய், கெட்டவன் கெட்டில் கெட்டு ராஜ்யம்னா சொல்லுவோம். 6ல் செவ்வாய் இருக்குன்னு தப்பு இல்லை. என்ன இருக்கக்கூடிய வீடு சிக்கலான வீடு, அதை வயிற்றுல புள்ள பிச்சை கட்டிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கார். கன்னிக்கிழமை செவ்வாய் மாட்டிக்கிட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுவார், அவரும் வெளியே வந்துடுவார். அப்படி வரும்போது இன்னும் உங்களுக்கு தசாபத்தி மாறும், எல்லா கிரக நிலையும் மாறும். அப்படி மாறும்போது ஒரு நல்ல இயக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி மேசராசி. நிச்சயமாக கழுகாசல மூர்த்தி, இந்த நேயர்கள் கழுகாசல மூர்த்தி, கழுகாசல மூர்த்திக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாடு உண்டு. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டு அருகில் உள்ள கழுகுமலையில் வாழ்கின்ற, கழுகுமலையில் எழுந்தருளியுள்ள, அருள் வாழ்த்து கொண்டுள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் மயில் வாகனத்துல வித்தியாசம் இருக்காரு. அதை பார்த்து நேயர்கள் சொல்லுங்க, அவரை வணங்குங்க. ஒரு மண்டலம் அந்த ஏரியா மக்கள். அதுக்காக சென்னையில இருந்து அங்கே வாங்க முடியுமா? கும்பகோணத்துல இருந்து அங்கே போய் வாங்க முடியுமா? இல்ல மயிலாடுதுறையில இருந்து போய் வணங்க முடியுமா? காரைக்கால போய் வணங்க? அந்த ஏரியாவுள்ள மக்கள். திருப்பூருக்கு சிவன் மலை, திருவாரூருக்கு 8 கண் என் கண், என்குடி 8 குடி என் கண், என் கண் வித்தகர். அப்படிப்பட்டதை வழிபாடு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை